பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அஞ்சலியை மீட் பண்றதுக்காக வராங்க சரவணன். சரவணன் வந்ததும் அஞ்சலி வந்து, சரவணா, ஏன் என்ன திடீர்னு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்ன, காஃபி ஷாப்புக்கு வர சொன்ன, சொல்ல என்ன விஷயம்ன்றாங்க. இங்க பாரு அஞ்சலி, நீயும் நானும் பேசுற விதம் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நான் அப்பா கிட்ட ஃப்ரெண்டா தான் பேசுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இனி அவகிட்ட வந்து பேசுறத நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு விவாகரத்து கேஸ் அது இதுன்னு எல்லாம் போயிட்டு இருக்கு. இனி அவகிட்ட வந்து பேசாத. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஃப்ரீ டைம்ல பேசுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டாரு. அதனால இனி கோவிலுக்கெல்லாம் உன்னை மீட் பண்ண வர முடியாது. எதிர்ச்சியே எங்கேயாவது உன்னை பார்த்தா வேணும்னா நான் மீட் பண்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலிக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. என்ன சரவணா சொல்ற? உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம என்னால எப்படி இருக்க முடியும் சரவணா? என்னால இருக்க முடியாது. ஏன்னா என் மனசுல இருக்கிற காயத்தை எல்லாமே உன்கிட்ட சொல்லி ஷேர் பண்றதுனால என்னுடைய மனபாரம் குறைஞ்சிருக்கு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. எனக்கு புரியுது. இருந்தாலும் என் அப்பா இப்படி சொல்லும்போது, என் அப்பாவோட பேச்சை என்னால மறுக்க முடியாது. அப்பா என்ன சொன்னாலும் அதை தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து சரணுன்னு சொல்றாங்க. இத கேட்ட அஞ்சலி, சரி உன் அப்பா சொல்றதுதான் உனக்கு வேத வாக்குன்றது எனக்கு நல்லா புரியுது. இனி இத பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்றாங்க, நான் ஃப்ரீயா இருக்கும்போது உனக்கு நானா கால் பண்றேன். அப்ப நம்ம 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கலாம். எந்த இடையூறும் இல்லாம. ஏன்னா மயிலு என் வாழ்க்கைய விட்டு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா உன்கிட்ட நான் பேசுவேன். மயிலு என் வாழ்க்கை விட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசு முழுக்க வெறும் காயம் மட்டும் தான் நிறைஞ்சிருக்குன்னு நல்லா சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணி சரவணன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. அஞ்சலியும் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இனி இத பத்தி பேச வேண்டாம் விட்டுடுன்னு சொல்லிட்டு ஆறுதலா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ரக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் அங்கிருந்து கிளம்பி வந்து போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கிளம்பி போறாங்க. இப்ப நேரா பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா நீ சொன்ன மாதிரி அஞ்சலி கிட்ட நான் சொல்லிட்டேன். இனி நான் வந்து அவகிட்ட பேச மாட்டேன்ப்பா. எப்பயாவது எனக்கா ஃப்ரீ டைம் எப்ப கிடைக்குதோ அப்பதான் நான் அவகிட்ட போன்ல பேசுவேன். ஒருவேளை எனக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இருந்தா நான் முதல்ல உங்ககிட்ட வந்துதான்ப்பா சொல்லுவேன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் நான் பெத்ததுல நீயாச்சு என்னுடைய பேச்ச கேட்டு எனக்கு பொறுப்பா நான் ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த பேச்ச தட்டாம நீ எனக்காக பேசுற பத்தியா, எனக்கு அது போதும்டா. அதோட நிம்மதி எனக்கு வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சரவணனை புகழ்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்லுவேன்னு சொன்னதும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பயங்கர ஹாப்பியா வந்து ஆகுறாங்க. இந்த அளவுக்கு நீ சொன்னது எனக்கு பெரிய சந்தோஷமா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷத்துல வந்து இருக்காங்க நம்ம பாண்டியன் வந்து. அடுத்ததாக்கா செந்தில காட்டுறாங்க. செந்தில் வந்து ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. அப்ப வந்து செந்திலோட மாமனார் வந்து, மாப்பிள்ள என்னாச்சு? நீங்க ஏன் இவ்ளோ கோவத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் கோவம் இருக்கிறதுக்கு காரணமே மீனா தான் மாமா. மீனாவால தான் எனக்கு கோவமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு? அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா மாப்பிள்ள? அவ ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அவள மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. மாமா, அவ தெரிஞ்சு பண்றாளா? தெரியாம பண்றாளா? எனக்கு எதுவுமே புரியல. ஆனா அவ பண்றது எல்லாமே முட்டாள்தனமா இருக்கு. அது என்னால ஏத்துக்க முடியல மாமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டணும், வாசல் கட்டணும், சந்தோஷமா இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு சொல்லிட்டு நான் வந்து வீடு வந்து ரெடி பண்ணலாம். அதுக்காக பணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எனக்கு பழக்கமே இல்லாதத நான் பழகிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது அவளுக்கு பெரிய விஷயமா தெரியாம என் அப்பா சொன்னாருன்றதுக்காக 10 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டாரு. ஒரு பெத்தவங்களுக்கு எந்த ஒரு ஆசையே இருக்கக்கூடாதா சொல்லுங்க மாமான்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி எல்லா விஷயமும் கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மாப்பிள்ளை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சரி விடுங்க மாப்பிள்ள. இதுக்கு எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. அவங்களுடைய பணம் இனி உங்களுக்கு தேவை கிடையாது. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். விடுங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஆறுதலா வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே வந்து, மாமா, மீனா பண்றது எதுவுமே எனக்கு சரின்னு படல. அவ பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாமே எல்லா வேலையுமே இப்படிதான் மாமா இருக்குன்னு சொல்லி கோபத்துல இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். மீனா கிட்ட எல்லா விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். இனி இப்படி ஒரு விஷயத்த அவ பண்ண மாட்டா. நீங்க எதை நினைச்சும் வருத்தம் எல்லாம் படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதலா வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, அதுக்காக நீங்க வந்து லஞ்சம் வாங்குறத விட்டுறாதீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். புரியுதா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ மாமா, நீங்களும் சொல்றீங்க. நானும் அதை கேட்டுட்டு இருக்கேன்.
எல்லாமே நல்லதா நடந்தா எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்க போகுது. சரி மாமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க செந்தில். இப்ப மீனாவுடைய அப்பா மீனா மேல ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. மாப்பிள்ளை இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு, அதையும் கேட்காம இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாப்பிள்ளை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி மீனாவையும் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஜனார்தன். அடுத்த ட்ராக்கா நம்ம கோமதியை காட்டுறாங்க. அந்த வேலையில கோமதி வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வீட்டுல கோமதி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கரெக்டா பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. கோமதி சமையல் செஞ்சுட்டு இருக்கும் போது கப்போர்ட்ல இருந்த ஒரு திங்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கோமதி மேல ஏறும்போது அவங்களுக்கு சுகர் லெவல் லோ ஆயிடுது. அதனால மயக்கம் போடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அதை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. திடீர்னு கோமதி பாத்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அம்மா அப்பா என்னங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே கீழே விழுறாங்க. இது நல்லாவே பாண்டியனுக்கு கேக்குது. பாண்டியனும் கிச்சன்ல பாக்குறாங்க. கோமதி அங்க அன்கான்சியஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு இதே வேலை வேற வேலை எதுவுமே கிடையாது. மயக்கம் போட்டு கீழே விழுந்து நடிச்சு எப்படியாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காளன்னு சொல்லி ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு காந்திமதியும் அரசியும் வராங்க. அப்பா என்னப்பா இங்க வந்திருக்கீங்க, என்னாச்சுன்றாங்க. இல்ல கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன், அதுதான் பணம் எண்ணிட்டு இருக்கேன். அரசி உன் அம்மா கிட்ட சொல்லி வை, சும்மா தேவையில்லாம இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அப்படி நடிச்சாலும் அப்படியே போயிட்டு அவளை காப்பாத்தி ஐயோ கோமதி அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விடுவேன் எல்லாம் யோசிக்க வேண்டாம்னு சொல்லு. கிச்சன்ல மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, முதல்ல அவகிட்ட போயிட்டு இத சொல்லுன்றாங்க. அப்பா என்னப்பா சொல்றீங்க, அம்மா எதுக்காக மயக்கம் போட்ட மாதிரி நடிக்க போறாங்க? ஒருவேளை அம்மா நிஜமாவே மயக்கம் போட்டாங்களா? என்னப்பா இது, ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா மேல ஏதோ கோபம் இருக்கலாம், அதுக்காக இந்த அளவு காண்றாங்க. அரசி என்ன பேசிட்டு இருக்க, எப்படியும் அம்மா நடிக்கதான் போற, அது தெரிஞ்ச விஷயம் தானேன்றாங்க. உடனே காந்திமதியும் அரசியும் ஓடி போய் பாக்குறாங்க. அங்க நம்ம கோமதி அன்கான்சியஸ்ல இருக்கிறத பார்த்ததோ ஐயோ மாப்பிள்ள என் பொண்ணு நடிக்கல, உண்மையாவே அவ அன்கான்சியஸா உழுந்துட்டு இருக்கா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அத்தை நீங்க என்னத்த சொல்றீங்க, அவ நடிச்சிட்டு இருக்கான்னு தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு கோமதி ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் அரசி அப்பா அம்மாவுக்கு நீங்க ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்குறீங்க, இது ரொம்பவே நல்லதுக்கு இல்லப்பா, பாவம்ப்பா அம்மான்னு சொல்லி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அவ நடிக்கிறான் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்காங்க பாண்டியன். அங்க செந்தில் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சுப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க உடனே டாக்டர் அங்க வராங்க. அவங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப லோவா இருக்கு, அதனாலதான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவங்க உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம், ஒரு 2 hours கழிச்சு நீங்க போயிட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. இப்ப பாண்டியனுக்கு தலையும் புரியறதில்ல காலும் புரியறதில்ல. கோமதி உயிருக்கு இந்த ஆபத்துல இருந்திருக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா விட்டிருந்தா கண்டிப்பா கோமதிய உயிரோட பார்த்திருக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. ஏண்டா பாண்டியா அந்த அளவுக்கு நீ ஈகோ பிடிச்சவனா? கோமதி உன்னுடைய சுக துக்கத்துல எப்படி எல்லாமோ நின்றுருக்கா. அவங்க அண்ணனுங்க உயிரா இருந்தவங்களையே விட்டுட்டு உனக்காக வந்திருக்கா. அவளுக்காக நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு பாண்டியனுக்குள்ளவே 1008 கொஸ்டின் மார்க் போயிட்டே இருக்கு. இப்ப கோமதி கண் முழிக்க போறாங்க. என்னங்க என்னங்கன்ற வார்த்தை தான் வருது. உடனே நர்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் யாரு அவங்களுடைய பேரை தான் சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே செந்தில் அவங்கெல்லாம் என்னுடைய அம்மாவோட முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, நாங்க வரோம் என் அம்மாவை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காந்திமதி செந்தில் முதலே உன் அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருக்கு, பிரச்சனைய பெருசாக்க வேண்டாண்டா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், உன் அப்பாவை கூப்பிடுறாங்களா உன் அப்பா போய் பேசட்டுன்றாங்க. அம்மாச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் அம்மா தான் ஏதோ கொலை குற்றம் பண்ணதான் நினைச்சிட்டு என் அப்பா தான் பேசுறதே கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க பேசுவாங்க சொல்லுங்க அம்மாச்சி. எனக்கு அவரை பார்க்கும்போது அவ்வளோ ஆத்திரமா வருது கோபமா வருதுன்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் கோவப்பட்டு பேச, டே செந்தில் எதுவா இருந்தாலும் எடுத்தோ கவுத்தோ நல்லா எதுவும் பேச வேண்டாம்டா, கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் நல்லதுக்கே நினைச்சு கொஞ்சம் பொறுமையா இருடான்னு சொல்லிட்டு பொறுமையா பேச சொல்றாங்க. உடனே நம்ம செந்தில் அமைதியாயிடுறாங்க. பாண்டியன் ரூமுக்குள்ள போறாங்க. கோமதி என்னங்க என்னங்கன்றாங்க. உடனே பாண்டியன் கையை பிடிச்சி கோமதியோட கையை பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. கோமதி என்னை மன்னிச்சுடு, எப்பவும் எனக்கு உடம்பு முடியலையே அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு
ஏமாத்தவில்லை, அப்படி நான் நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, விடுங்கங்க, இதுக்கு எதுக்காக நீங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தெரிஞ்சா இத பண்ணீங்க, தெரியாம தானே பண்ணீங்க, அதுக்கு எதுக்குங்க நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நல்லா சொல்லிட்டு கோமதி வந்து சமாதானமா ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் டிஸ்சார்ஜ் பண்ணி கோமதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, உடனே மீனா வந்து, அத்தை, என்ன அத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா உங்க மேல எந்த அளவுக்கு வீரப்பா எவ்வளவு கோவமா இருந்தாங்க. ஆனா நீங்க என்னடான்னா மாமா ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டதும் உடனே மன்னிச்சிட்டீங்க. கொஞ்சம் வீரப்பா இருந்தா தானே உங்க கெத்த என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், அவராவே மன்னிப்பு கேட்டாரடி. ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் திரும்பவும் அவர்கிட்ட நான் போயிட்டு இல்ல, அப்படி இப்படின்னெல்லாம் என்னால எப்படி சொல்ல முடியும், என்னால அதை எப்படி யோசிக்க முடியும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அத்தை, உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த கெத்தை எதுக்காக விட்டு குடுக்குறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். வேற எதையும் நான் கேட்கல. புரியுதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன கெத்தோ என்னவோ போடின்றாங்க. சரி அத்தை, உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா? நீங்க ரொம்பவே மயங்கின நிலையில விழுந்து கிடந்தீங்க. மாமா வந்து பார்த்தாரு. பார்த்து உங்களுக்கு அப்பவே தண்ணி ஏதோ ஒண்ணு குடுத்திருந்தா, அப்பவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. நீங்க நல்லா இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப இப்படி விட்டு இப்படிப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சே. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? மாமா தானே. மாமாவை நீங்க அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிடுவீங்களா? சொல்லுங்க அத்தைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா மீனா, அதுவும் உண்மைதான். அவர் பண்ணதை நான் என்னால ஏத்துக்கவே முடியாது. அததான் அத்தை நானும் சொல்றேன். புரியுதுங்களா? இனியாவது எந்த பிரச்சனையும் பண்ணாம நீங்க சந்தோஷமா இருங்க. மாமா இனி என்ன ஆனாலும் உங்களை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொன்னதும், சரி மீனா, நீ சொல்லிட்டல, இனி பாரு என் ஆட்டத்தைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க கோமதி. இப்ப பாண்டியன் வந்து, கோமதி உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே முகத்தை திருப்பிக்கிறாங்க. இத மீனா பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. படட்டும், அத்தை எந்த அளவுக்கு நீங்க பேசலன்னு ஃபீல் பண்ணாங்க. கொஞ்ச நாள் நீங்க ஃபீல் பண்ணுங்க மாமான்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. கோமதி, நான் பண்ணது தப்புதான், என்னை மன்னிச்சிடு கோமதின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் கோமதி எங்கெல்லாம் போறாங்களோ அது பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்க பாண்டியன். இப்ப பாண்டியன் பண்ண எல்லா தப்பையும் கோமதி மன்னிச்சு ஏத்துப்பாங்களா பாண்டியன் கூட சேர்ந்து? சந்தோஷமா கோமதி வாடுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.